நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வானிலை நிலவரம் தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் வருகிற 29ஆம் தேதி அன்று சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் அன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வருகிற 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். வெங்கட், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. 29ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 29ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 29ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கான காரணம், இந்த வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த புயல் எந்த பகுதியை நோக்கி கரையை கடக்கும், எந்த திசையை நோக்கி நகரும் என்பது அதனுடைய நகர்வுகளையும் தீவிரத்தன்மையை பொறுத்து தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி வாக்கில தான் இது புயலாக வலுப்பெறுது. என கடந்த வடகிழக்கு பருவமழையில முதலாக உருவான மோன்தா புயல் ஒடிசா அருகே கரையை கடந்ததால தமிழகத்திற்கு பெரிதான பாதிப்பு இல்லை. இதனால இன்று அடுத்த நாளை மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாக்கக்கூடிய புயல் சென்னையை ஒட்டி கரையை கடக்கும், இல்லைன்னா ஆந்திராவை ஒட்டி கரையை கடக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 29ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 30ஆம் தேதியும் திருவாரூர் மாவட்டத்திலே மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், அதில் 4 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்துல நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும், தற்பொழுது நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், அதில் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.